ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா, கடந்த பதிவில் மேச ராசியை பற்றி குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துருந்து ஒரு ராசின்னு சொல்லலாம். இன்னையா மேச ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிஷப்னு வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணுறோம். ஸோ என்னென்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க அப்படிங்கும்போது அதோட சிம்பிள் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து காளை, நல்லா ஒரு சீறி பாயக்கூடிய ஒரு காளை இருக்குது. ஸோ அது எதை சொல்ல வருது அந்த தத்துவம்? நீங்க சொல்றீங்க இந்த சீறி பாயக்கூடிய காளை ரிஷபராசி. உங்களுக்கு அந்த சீறி பாயக்கூடிய காளைன்னு மட்டும்தான் தெரியுது. அந்த காளைனாவே பொதி சுமக்கணும். பொதி மாடு. பொதி மாடு எவ்வளவு சுமையா இருந்தாலும் அது சுமந்தே தீரணும். இது வந்து பாத்தீங்கன்னா விதி. அப்போ வந்து இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில அவங்க கத்துக்கிட்ட பாடமே, நம்ம கஷ்டப்பட்டோம், நாம உழைச்சோம், மாடா உழைச்சோம், இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. எப்படிங்க, நான் மாடா உழைச்சேன், குடும்பத்துக்கோசரம் உழைச்சேன், அக்கா தங்கச்சிகளுக்கோசரம் உழைச்சேன், அண்ணன் தம்பிகளுக்கோசரம் உழைச்சேன், அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கத்துக்கிட்டது வெறும் பாடம் மட்டும்தான். இது எப்ப தெரியுது? 60 வயசுல தெரியும். அப்ப தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அதுதான் அந்த காளையுடைய சிம்பல். அப்ப வந்து ரிஷப ராசியில பிறந்தவங்க நல்ல சொகுசானவங்க, நல்ல பணக்காரா இருக்க வேண்டியது இல்லை. அவங்க ஏழையா இருந்தாலும் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல செண்டு, நல்ல பவுடரு இதெல்லாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டா வருவாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுல வந்து ரிஷப ராசிக்காரங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்ககிட்ட போனால் ஸ்மெல் அடிக்கும், அந்த ட்ரெஸ் சென்ஸு. சுக்கரன் வீடா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த சுக்கரனே வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம், காரு, பங்களா, லக்ஸரி. இப்போ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க மேக்கப் இருக்கும், அவங்க நடைமுறை இருக்கும், இது மாதிரி இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் இவங்க ராசியிலேயே உச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த தாயுடைய அன்பு இல்லை தாய் சொல்றதை இவங்க கேட்டே ஆகணும். அப்போ அந்த தாய் சொல்றதை கேட்டே ஆகணும்னா அந்த தாய் வந்து ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. அதில் வந்து இவர் ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்களேன். இவர்கிட்ட அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் தம்பியை பார்த்துக்கணும், நீ தான் அண்ணனை பார்த்துக்கணும், நீ தான் தங்கச்சியை பார்த்துக்கணும், நீ தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அப்போ அந்த தாய் சொல்லை தட்டாமல் இவர் பார்த்துக்கிறாருன்னா கண்டிப்பாக பார்த்துக்குவார். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அண்ணனாலேயோ தம்பினாலேயோ தங்கச்சினாலேயோ எந்த ஒரு நல்ல விஷயமோ இல்லை இவர் கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறதோ இல்லை கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்குனாரே அப்படின்னு அவங்க இவரை நினைக்கிறதோ எல்லாமே கஷ்டப்பட்டு உருவாக்கி அவங்கெல்லாம் நல்ல மேலே வந்துடுவாங்க, இவரு கீழே தான் இருப்பார். அப்போ இவங்க வாழ்நாள் போராமே தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாத்துக்கோசரம் உழைப்பார். ஆனால் அவங்க யாரும் இவரை பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. இதில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் நியதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவு உயர வந்தாலும் அவங்களும் உயர வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரங்க அவங்கள பார்த்து பொறாமைப்படவே மாட்டாங்க. ஆண்டவன் நமக்கு ஏதோ ரூபத்தில் கொடுப்பான் அப்படிங்கிறதா அவங்களுடைய கான்செப்ட். அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் புதனுடைய வீடு. அப்போ அந்த புதன் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. 5ஆம் இடங்கிறது அந்த புதனுங்கிறது மாமன் ஸ்தானம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்காரரோ இல்லை தாய் மாமனோ இவங்களுடைய ஜாதகத்து பிரகாரம் அவங்க நல்லா இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த மாமனை நம்பித்தான் இவங்க வாழ்க்கை. இவங்க டோட்டலாக இவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த மாமாவை கேட்டுத்தான் இவங்க செய்வாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% பேர் இன்னைக்குமே அந்த மாமாவை நம்பி தான் இருக்கிறாங்க. இது ஒரு 40% பேர் அவங்க ஜாதகத்தில் ஏதாவது ரூபத்தில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், அப்படி போயிட்டாங்க.
இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மனைவியாலும் திருப்தி இல்லை, மனைவியாலும் சந்தோஷம் இல்லை, மனைவினாலையும் நிம்மதி இல்லை. அப்போ அப்பானாலையும் இவருக்கு அவ்வளோக்கா திருப்தியாக இருக்காது. அப்பா செஞ்ச தொழிலை செய்யலாம்னாலும் இவர் செய்ய முடியாது. இவராக தொழில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி போயிட்டே இருப்பார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மனைவியுடைய அனுகிரகம், இவர் யாரை கல்யாணம் பண்ணினாலும் அவங்களுக்கு எல்லா வசதியும் இவங்க செஞ்சு கொடுத்தாலும், அவங்கள ஊரறிய நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைச்சாலும் அந்த மனைவியுடைய அனுகிரகம் இவங்களுக்கு அவளுக்கு திருப்தியை கொடுக்காது. சில பேர் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு 2ஆம் தாரம் அமைஞ்சிரும், இல்லைன்னா மனைவிக்கு தெரியாமல் இன்னொரு கீப், இப்படி அந்த மாதிரி வழியிலையும் போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வழியில் போய் இவங்க சம்பாரிச்ச காசு பணத்தை அந்த வழியில் அழிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி மேலே வர முடியும்? இல்லைன்னா வந்து அந்த 2ஆவது தாரம் இருக்காங்கன்னா அந்த 2ஆவது தாரத்துக்கோசரமும் எல்லாமே செஞ்சிடறாங்க. ஒரு தாரத்துக்கு நல்லது, ஒரு தாரத்துக்கு கெட்டது. இந்த மாதிரி இப்படித்தான் இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குதோ இல்லையோ, இவங்க வாழ்க்கையில இவங்க சம்பாரிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, மனைவியால் சந்தோஷப்பட்டாங்க, அந்த கீப்பினால் சந்தோஷப்பட்டாங்கன்னா அப்படி சந்தோஷமும் இவருக்கு கிடைப்பது இல்லை. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் வேலையில எந்த செக்டர்ல அமையுங்க? இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு சொந்த தொழில் தான். 100க்கு 70% பேருக்கு சொந்த தொழில் தான். இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, இந்த ஜவுளி கடை சம்மந்தப்பட்டது, அது போக இந்த பூஜை பொருட்கள் சம்மந்தப்பட்டது, இந்த கிஃப்ட் ஐட்டம் சம்மந்தப்பட்டது, அது போக சினி ஃபீல்டு, இந்த சினி ஃபீல்ட்லேயுமே கதாசிரியராக இருப்பாங்க, டைரக்டராக இருப்பாங்க, நடிகராக இருப்பாங்க, இது மாதிரி நிறைய இந்த கேமராமேனாக இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த கலையை ரசித்து 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 செய்வாங்க. இந்த மாதிரி தான் இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் அமையும். இந்த வேலையும் அதுக்குள்ளதான் வரும் இல்லைங்களா? வேலையும் அதில் தான் வரும். அந்த சினி ஃபீல்டும் சரி, நான் சொன்ன இந்த ஐட்டங்களில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு, செக்டருக்குள்ள வரக்கு வாய்ப்பு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ மனைவிக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்க. ஆனால் பெரும்பாலும் சொல்றது என்னன்னா மாமியார் மருமகள், அதாவது இவங்களோட மனைவியும் சொல்றாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவிக்கு மாமியாரால் சந்தோஷம் கிடைச்சதா, நிம்மதி கிடைச்சதா, இல்லை எல்லாம் ஒற்றுமையாக நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கவே முடியாது. மாமியாரும் மருமகளும் இப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சரி தனி கொடுத்தனம் போறாங்க. அப்படி தனி கொடுத்தனம் போனாலும் அந்த மாமியாருடைய அந்த பிரச்சனைகள், அந்த தொந்தரவுகள் இந்த மருமகளுக்கு வந்துட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உறுதியே நடந்துட்டே இருக்குது. இல்லை இப்போ அருமையா சொன்னீங்க. ஏன்னா ஒரு மகனா இருக்காருன்னா தாயை பார்க்கறதா தாரத்தை பார்க்கறதான்னு சொல்லி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தாயை கவனிச்சுட்டு இருக்கோம், இப்போ தாரத்தையும் கரெக்டாக பார்க்கணும், எது சமமாக வைக்கணும்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிற நம்ம ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க, அதை தான் அதிகமாக ரிசர்வன் போட்டா எனக்கு என்ன பண்றேனே தெரியலீங்க, சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, எங்க அம்மாட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி சொல்லிட்டு வாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது எதனால அமையுதுங்க? இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க வந்து மனைவியாலும் சந்தோஷம் அடைய முடியாது, ஒரு திருப்தி அடைய முடியாது. மனைவிக்கு எவ்வளவு விட்டு கொடுத்தும் அவங்களை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்படி குறை சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மாவை பற்றி இவங்க மனைவி இவர்கிட்ட குறை சொல்லுவாங்க. அந்த அம்மாவையும் இந்த மகனாகப்பட்டது எப்படி பார்த்துக்கிட்டாலும், எவ்வளவு அன்பா இருந்தாலும், அந்த அம்மாவுக்கு என்ன தேவைங்கிறது இந்த மகன் முன்கூட்டியே புரிஞ்சுட்டு செஞ்சாலும் அவங்க அம்மாவுக்கு திருப்தியே இல்லை, அவங்க அம்மாவை திருப்திப்படுத்தவே முடியாது. அப்ப இந்த பிரச்சனையாகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும். இது வந்து கண்டிப்பா தீரவே தீராது. ஏதாவது வழிபாடு மூலியமா ஏதாவது ரெமெடி இருக்குங்களா ஐயா? இல்லை, கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்கள் மாமியார்னால பிரச்சனை, இல்லைன்னா மனைவியால பிரச்சனை, இல்லைன்னா அம்மானால பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க முடியும். அவங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டுருவாங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது.
இவர் வந்து எனக்கு நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு கண்டுக்காம போனால் ம். இவங்க பாட்டில் நிம்மதியா இருக்கலாம். அது கண்டுக்கிட்டாருன்னா கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிறப்பு சிறப்புங்க. இதனால நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க. ம் ம். நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. அதுல மேஜரா வர கொஸ்டின்ஸ் தான் இல்லைங்களா ஐயா? நிறைய எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜெர்மன்ல இருந்து ஆ. ஒரு ஜாதகம் வந்துச்சு. ஆ. இது மாதிரி அம்மானாலையும் பிரச்சனை, மருமகள்னாலையும் பிரச்சனை, ம். இதுக்கு சொல்யூஷன் கேட்டாங்க. சொல்யூஷனே இல்லை, நீங்க எதையுமே கண்டுக்க வேண்டாம், ம். நீங்க வாட்டில் அமைதியா இருங்க, அவங்களே சரியாயிருவாங்கன்னு சொன்னேன். ம். இதுதான் சொல்லி அனுப்பிச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் எப்படிங்க இருக்கு? சுக்கிரன் ம். ரிஷபராசி, கார் வாங்கலாம், கப்பலே வாங்கலாம், நல்ல பங்களா கட்டலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வாங்கிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் ம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழில் எந்த ரூபத்திலையும் சரிஞ்சிடக்கூடாது, இடிஞ்சு போகக்கூடாது. ம். இவங்க வந்து நம்பி கெடுவதற்கோ ம். நம்பி மோசமாவதற்கோ அடுத்தவங்களுடைய துரோகத்தை சந்திப்பதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து கோட பிறந்தவங்கனாலேயே இவங்க பயங்கரமாக ஏமாற்றப்படுவாங்க. அதுபோக இவங்களுடைய நண்பர்களால் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி யார் அப்படின்னா இவரே தான். ம். இவர் வந்து ஒருத்தர் நம்புறார் அப்படின்னா நல்ல யோசனை பண்ணி தான் நம்பணும். ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறாருன்னா நல்ல யோசனை பண்ணி வேலைக்கு வைக்கணும். அப்போ 10 பேர் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா அந்த வேலைக்காரர்கள் இவங்களுடைய பார்வையில் தான் இருக்கணும். சிறப்பு சிறப்புங்க. இவரே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பிட்டு அவங்களால நான் மோசம் போயிட்டுமே அப்படிங்கிற சூழ்நிலை வரக்கூடாது. சிறப்பு. இந்த செக் பவர், இந்த செக் அத்தாரிட்டி எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கணும். ம். அதுல இருந்து இப்போ மாறுதல் எதுவும் பண்ணக்கூடாது, மாற்றமோ? கண்டிப்பா பண்ணக்கூடாது. சிறப்பு. ஐயா வழிபட வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. கும்பகோணத்துல ம். யோக நந்தீஸ்வரர் ம். அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. ம். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க எல்லாருமே கும்பகோணம் போய் அந்த யோக நந்தீஸ்வரரை வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கஷ்டங்கள், இவங்களுடைய கவலைகள், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வெளியில சொல்லாம கௌரவமா இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அந்த யோக நந்தீஸ்வரர் காலில் வைங்க, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்பு எந்த குறையும் இல்லாம இருப்பாங்க. சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.